ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாவதை முன்னிட்டு திமுக மற்றும் அதிமுக கட்சி அலுவலகத்தில் திரண்ட தொண்டர்கள் மத்தியில் உணர்ச்சி கொந்தளிப்பு காணப்பட்டது. ஜெயலலிதா சொத்து வழக்கில் தீர்ப்பு பிறப்பிக்கப்படுவதை ஒட்டி அவரது இல்லம் உள்ள போயஸ் தோட்டத்தில் அதிகாலையிலேயே தொண்டர்கள் குழும துவங்கினர். ஜெயலலிதா பெங்களூரு புறப்பட்ட போது அவரை உற்சாகமாக வழியனுப்பினர். அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலும் ஏராளமான தொண்டர்கள் திரண்டனர். தீர்ப்பு குறித்து பல்வேறு யூக செய்திகள் அவ்வப்போது வெளியாகி வந்தன. இதன் எதிரொலியாக அதிமுக மற்றும் திமுக தொண்டர்கள் மத்தியிலும் உணர்ச்சி கொந்தளிப்பு காணப்பட்டது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற எதிர்பார்ப்புடன் இனிப்பு பட்டாசுகளுடன் தொண்டர்கள் திரண்டிருந்தனர். ஆனால் தீர்ப்பு குறித்து மாற்று தகவல்கள் வர துவங்கியதை அடுத்து அவர்கள் ஆவேசமடைந்தனர். கருணாநிதி, சுப்பிரமணிய சாமி உருவ பொம்மைகளை தீ வைத்து அவமதிப்பில் ஈடுபட்டனர். கோபாலபுரத்தில் கருணாநிதி வீட்டு முன் திரண்ட தொண்டர்கள் கூட்டம் நேரம் செல்லச் செல்ல அதிகரித்தது. ஜெயலலிதா மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகியுள்ளதாக தகவல்கள் பரவியதை அடுத்து அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு பட்டாசுகளை வெடித்தனர். ஜெயலலிதா மீது குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் சென்னையில் பல பகுதிகளில் போலீசார் பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டனர். பிற்பகலுக்கு பின்னர் சென்னை நகர தெருக்கள் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடியது. அசம்பாவிதங்களை தடுக்க போலீசாரின் ரோந்து அதிகரிக்கப்பட்டது. நகரின் பாதுகாப்பு போலீசாரின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது.